அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வரவேண்டும் ஆமென் ஐயா வரவேண்டும் ஆமென் தூய ஆவியே அன்பின் எல்லா கரங்களும் உயர்த்தி முழு உள்ளத்தோடு ஆவியானவரை வரவேற்கலாம். உரகலபோ தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் எங்க மத்தியில வாங்கப்பா ஐயா வரவே உரகலபோ இயேசுவே ஐயா வரவேண்டும் வாரும் ஆண்டவரே இந்த சிறுமையான மந்தையில் நீங்க வாங்க. நீங்க வந்தால் ஆசீர்வாதம் உண்டு, நீங்க வந்தால் விடுதலை உண்டு. ஐயா வர அன்பு தகப்பனே இறங்கி வாங்கப்பா. மேல் வீட்டறையில் அன்று இறங்கி வந்த போது உம்மைக்காய் காத்திருந்த ஜனங்கள் பலன் அடைந்தார்களே, அதே போல இன்று உம்முடைய சமூகத்துல நாங்களும் பலன் அடையணும். உங்க சமூகத்துல நாங்களும் பலன் அடையணும். கேளுங்க கேளுங்க, உங்க சமூகத்துல நாங்கள் பலன் அடையணும். உங்க சமூகத்துல நாங்கள் பலன் அடையணும் ஆண்டவரே. ஆமென். நல்லவரே ஐயா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. ஆமாண்டவரே, உங்க பிரசன்னத்தில் எங்களை மறைத்து கொள்ளுங்க. உங்க பிரசன்னம் ஆண்டவரை ஆலயத்தில் கால் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கணும் அப்பா. இன்று விடுதலையோடு செல்லணும், இன்று விடுதலையோடு செல்லணும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் தேவ கரம் அவர்களுக்கு பலனாய் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, யூ ஆர் ஏ ஸ்பெஷல். ஏன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாங்க தானே சிறப்பு. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே சந்தோஷமாய்
நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கேளுங்க, ஜீவன் ஆமென், ஜீவன் பெற என்னை நடத்தும். ஓஹோ, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவமாத மக்களே துயா, பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவமாத மக்களே துயா, பாதகர் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. சொல்லுங்க, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஓ இயேசுவே நீர் பெரியவர், ஆமென். இயேசுவே எல்லாரும் வாயை திறந்து ஆமென். இயேசுவே நீர் நல்லவர், ஆமென். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே. அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்க. பெற என்னை நடத்தும், ஆண்டவர் இன்றைக்கே உங்களை நிரப்புவார். ஒரு மூர்த்திலே வாஞ்சையோடு கேளுங்க. பெற என்னை நடத்தும். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி, நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவி. சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், ஓஹோ, இயேசுவே நீர் வல்லவர், ஓ இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவன் ஒரு மூற்றிலே. சபையோர் வாய்களை திறந்து என்னை நடத்தும், வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. இயேசுவே நீர் பெரியவர். சத்தமாய் இயேசுவே நீர் பரிசுத்தர், ஆமென். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர்,
தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலம் ஆகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலம் ஆகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர். ஆமென். இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், வாயைத் திறந்து ஆராதிக்கலாம். நீர் பரிசுத்தர். அவர் இன்றைக்கே நிரப்புவார். இயேசுவே நீர் எஸ், வல்லவர், ஆமென். இயேசுவே நீர் வல்லவர், ஓஹோ, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உம்மை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லமை ஊற்றுமே. உம்மை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம்மை நம்பி வந்து நிற்கிறோம், ஆவி மாறி ஊற்றுமே. ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் வர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே. ஆமென். கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய இந்த ஜீவ ஊற்றில் ஆண்டவரே நாங்கள் ஜீவ நதியை பெற்றுக்கொள்ளணும், ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளணும். ஓ, ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும். சொல்லுங்க. பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே. ஆமென். ஜீவன் பெற என்னை நடத்தும். என்ன நடத்துங்கப்பா என்று ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க இன்றைக்கு ஒரு ஜீவ நதியை, ஓ, ஜீவ நதியிலிருந்து புறப்படுகிற ஒரு ஜீவ தண்ணீரால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து கேளுங்க. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. எஸ், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? வாஞ்சையும் தாகத்தோடும் இருக்கிற ஜனத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக, உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக, உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவீராக, உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றும். ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பட்டும், ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பட்டும். ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பட்டும் ராஜா. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வெறும் பாத்திரமா இருக்கிற பிள்ளைங்க தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்தில் அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக் கொள்பவர்களா இன்றைக்கு பலப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரி நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன், தேவரீர்
தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஆமென். சந்தோஷமா தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? ஒரு முறை கூட தேவரி நீ சகலமும் செய்ய தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தான். சொல்லுவோம். ஆமென். ஓஹோ. என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரி நீ சகலமும் செய்ய எஸ். வாய்களை அப்படியே திறந்து சொல்லுங்க நல்லா. எஸ். தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். சொல்லுங்க. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரி விசுவாசத்தோடு அந்த வார்த்தை வெளிவரட்டும். நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவன் உமக்குப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். சந்தோஷமா தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவரி உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்ற
சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுவோம். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்த நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்த நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன். சொல்லுங்க சொல்லுங்க. என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. செய்ய நினைத்தது தேவரீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
சபையார் சத்தங்களை உயர்த்தி பாடும்போதே விடுதலை நடக்கட்டும். பாடும்போது எஸ் கர்த்தாவே தேவர்களில் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போதே எஸ் அற்புதம் நடக்கும். எஸ் கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவே. சொல்லுவோம் சத்தமாய். ஓஹோ, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கல்வாரி சிலுவையை நோக்கி எஸ் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையப்பா. எங்களுக்காய் ஜீவனையே தந்த தேவன், எங்களுக்காய் ஜீவனையே சிலுவையில் தந்த தேவன். உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை, உமக்கு சமானவர் ஒருவரும் இல்லை. ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே ரகலலலிலலபோ உதகலலரிகலலரிகலபோ உதகலலரிகலலலிலலலிலலபோ. ஓ கர்த்தாவே உதகலலரிகலல ரிகரகரிகலபோ லிலிலிலிலலல உதகரரிகரகலிலலலிலலபோ உதகரரிகரகரிகலலலிலலபோ சபோரிகரிகரகரிகலலலிலலபோ ஓ ரிகலலலரிகலபோ ஓ ரிகலலலிலலலிலலபோ ரிகரகரிகலலலிலலபோ உதகலலரிகரகரிகலபோ. ஆராதிக்கிற பிள்ளைங்க அப்படியே ஆராதிக்கலாம். எல்லா கண்களும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சிலுவையை நோக்கி பார்த்து ஆராதிக்கலாமா? சிலுவைக்கு நிகர் ஒன்றுமில்லை. சிலுவையில் தொங்கின இயேசுவை தவிர ஓ அவருக்கு சமானவர் ஒருவரும் இல்லை. ஓ நல்ல கைகளை தட்டி ஓ ரிகலலரிகலபோ ரிகலலரிகலபோ. துதிக்கிற பிள்ளைங்க துதிக்கலாம், ஆராதிக்கிற பிள்ளைங்க ஆராதிக்கலாம் சந்தோஷமா. எஸ் ஆமென். ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் ஆமென். உதகலலலிலலபோ. நல்ல கைகளை தட்டி எஸ் ஆமென். சும்மா நிக்காதீங்க, எல்லா பிள்ளைகளும் கைகளை தட்டி எஸ் ஆமென். அவர் நாமம் உயர்த்த உயர்த்த தேவ பிரசன்னம் இறங்கும். தேவ பிரசன்னம் இறங்க இறங்க நம்முடைய வாழ்க்கையில விடுதலைகள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், விடுதலைகள் நடக்கும். ஓ அந்நிய பாஷை வரம்பற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகள்ல ஆண்டவரை ஆராதிங்க. எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து ஓ ரிகலபோ ரிகலல ரிகலபோ ஓ ரிகலல ரிகலபோ ரிகலல சபோரிகரிகரகரிகலபோ ரிகலபோ ரிகலல ரிகலகரிகரகரிகலல ரிகரகரிகரபோ ரிகலல ரிகரகரிகரகரிகலபோ ரிகரகரிகலலலிலலபோ உதகரரிகரகரிகலலலலலபோ லேலேலே உதகரகரலலலல ரிகரகரபோ லேலேலே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ ரிகரகரகரலலல அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. சோர்ந்து போகாம தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். நம்முடைய துதியின் மத்தியிலும் அவர் வாசம்
வாசம் பண்ணும்படியாய் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். நல்லா துதிங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. இயேசு மகாராஜனே, இயேசு மகாராஜனே, ஓ உமக்காய் சிங்காசனம் போடுகிறோம். எங்கள் துதிகளால் உமக்கு சிங்காசனம் போடுகிறோம். நீங்க வந்து அமருங்க. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளில் ஆண்டவரே, வியாதிஸ்தர்களின் மேல் ஓ உம்முடைய பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதிஸ்தர்கள் மேல் உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். வியாதிஸ்தர்கள் சுகம் பெறுவார்களாக. இப்பொழுதே வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மேல் தேவ பிரசன்னம், ஓ இயேசுவின் பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி வரட்டும். எஸ், பெற்றுக் கொள்வார்களாக. கவலையும் கண்ணீரும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து நீங்குவதாக. உங்க பிரசன்னத்தில் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பிரசன்னத்துல மறைத்துக் கொள்ளும். உங்க பிரசன்னத்துல மறைத்துக் கொள்ளும். உங்க பிரசன்னத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆலயத்துல இருக்கிற யாவரும் இன்று பெற்றுக்கொண்டுதான் கடந்து செல்லணும். ஆண்டவரே நன்றி ராஜா, நீங்க செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஓ சில கண்ணீர்கள் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். சில கடன் பிரச்சனைகளில் கர்த்தர் அற்புதம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஓ சில வியாதிஸ்தர்களை ஆண்டவர் அந்த வியாதி இருக்கிற இடம் தெரியாமல், ஓ இருக்கிற இடம் தெரியாமல் அந்த வியாதிகள் மாய்ந்து மறைந்து போவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ கர்த்தர் நீர் நல்லவர், நல்லவர் ராஜா. எங்க வாழ்க்கையில நீர் நல்லவராகவே இருந்தீர், நீர் நல்லவராகவே இருந்தீர். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாய் திறந்து சொல்லலாமா? நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவர். நன்றி நன்றி இயேசுவே, அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவர். கரங்களை உயர்த்தி காத்தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டி. இந்த வார்த்தை உணர்ந்து சொல்லுங்க. கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டி. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி. இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகிறீ. இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தி. இன்னுமாய் கிருபை தாங்குகிறீ. இம்மாதேசா நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லை. உம்மன்பு கீணை இல்லையே. சொல்லுங்க. இம்மாதேசா நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லை. ஆமாப்பா, உம் அன்பு கீணையில். கரங்களை உயர்த்தி நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே.
ஆமாப்பா நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, அதிசயமாய் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தீர். இனிமேலும் நீர் நடத்துவீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் புறப்படும் போது சில பேர் துக்கத்தோடு புறப்பட்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியவில்லை, நாளை என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட குழப்பத்தோடு இன்று ஆலயத்துக்கு கிளம்பி இருக்கலாம். ஆனா அப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க. அவங்க வீட்டில் ஏறும்போது அந்த மகிழ்ச்சியோடு ஏறணும். அற்புதத்தின் தேவன் நீங்க அல்லவா? நீங்க செய்யாம யாரால் இதை செய்ய முடியும் ஆண்டவரே? உம்மை தவிர யாரால் எங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும்? ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் செய்யுங்க ஆண்டவரே. உங்க வாழ்க்கை நிலைமைகளை மாற்றும், துணையாயிரும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். యేసు క్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి వందనిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనైనప్పుడు దేవుని వార్తలు, நம் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். మన కళ్ళు అతన్ని చూసి చూడండి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கண்களை குறித்து ஒன்று ரெண்டு காரியங்கள் ஏற்கனவே நாம் தியானித்து இருக்கிறோம். మన కళ్ళ గురించి రెండు కార్యాలు దీనికి ముందే చూసిండాము. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி உன்னுடைய கண்கள் கண்ணீரை சொரியட்டும். இரண்டாவது, கண்கள் உலகத்தின் இச்சைகளுக்கு விலக்கி கண்களை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మన వినపడే వార్తలు, நம் கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். మన కళ్ళు అతన్ని చూడండి. அப்ப எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது என்று நாம் டிசைட் பண்ணணும். దాన్ని ఏం చూడాలి ఏం చూడకూడదని మనం దాన్ని తీర్మానం చేయాలి. இந்த உலகத்தை பார்த்தால் இச்சையில் விழுவோம். ఈ లోకాన్ని చూస్తే మన ఆశల్లో పడుతాము. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த உலகத்தை பார்த்து விட்டோம் என்றால் இச்சையில் விழுந்து விடுவோம். లోకాన్ని మన కళ్ళు చూసేస్తే దాంట్లో మనం పడిపోతాం. உலகத்தின் காரியங்களை பார்த்தோம் என்றால் உலகத்தின் இச்சைகளில் விழுந்து விடுவோம். లోకానుடைய కార్యాలను మనం చూస్తామంటే దాంట్లో పడిపోతాము. இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ఆశలు అనేది గర్భం చేసి పాపాలను పెరిపించును. ஆனால் అవుతే நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், మన దేవుణ్ణి చూస్తే ஆண்டவர் நமக்கு சகாயராய் இருப்பார். ఆత్మ మనకు సహాయకుడిగా ఉంటాడు. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி உன்னுடைய கண்கள் பார்க்கட்டும். కర్తర్ చూసి నీ కళ్ళు చూడండి. உன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கட்டும். నీ కళ్ళు ఆతని చూసి ఆతన చెప్పని. அல்லேலூயா. 121ஆம் சங்கீதம் 121వ కీర్తన 1-2 வாசிக்கலாம். என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், నా కళ్ళు దేవుణ్ణి చూస్తే, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், కీర్తనకారుడు చెప్తాడు, எனக்கு ஒத்தாசை வரும், నాకు సహాయం వచ్చును. ஆமென். ఆమేన్. இந்த உலகத்தை நோக்கி நான் பார்க்கும்போது, ఈ లోకాన్ని నేను చూసినప్పుడు எப்படி இச்சை உண்டாகிறதோ, ఎట్లా ఆశలు వస్తుందో, இச்சையினால் பாவத்தில் விழுந்து விடுகிறோமோ, దాంట్లో మనం పాపాల్లో పడిపోతాము. அதற்கு எதிர்மறையாய் దానికి ఆపోజిట్ நம் ஆண்டவரை நோக்கி பார்த்தால், మన దేవుణ్ణి చూస్తే நமக்கு அவரிடமிருந்து சகாயம் வரும். ఆతని దగ్గర నుంచి మనకు సహాయం వచ్చును. ஆமென். ఆమేన్. எது பெஸ்ட்? சகாயம் பெஸ்டா, என்ஜாய்மெண்ட் பெஸ்டா? ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சகாயம் பெற்றுக் கொள்ளுங்கள். సహాయం తీసుకోండి. சகாயத்தை தேடி நடந்துடக்கூடாது.
సహాయాన్ని చూసి అడిగకూడదు. பாஸ்டர் தான் சொன்னாரு, சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். సహాయాన్ని తీసుకొని పాస్టర్ చెప్పినోడని. ஆமென். ஆமென். எங்க ஊர்ல பல பேருக்கு பேரு சகாயம் இருக்கும், ஆணும் பொண்ணும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. அதனால சகாயத்தை தேடி நடந்துட கூடாது. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. நம் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் మన దేవుణ్ణి చూస్తే நமக்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு சகாயம் நாம் பெற்றுக்கொள்வோம். మనకు దేవుని దగ్గర నుంచి సహాయం మనం తీసుకుంటాము. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். అప్పుడు మన కండ్లు దేవుణ్ణి చూడని. அல்லேலூயா. அல்லேலூயா. எசாயா 31 அதிகாரம் యేసయ్య 31వ అధికారం 1வது வாக்கியம் வாசிக்கலாம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றார், దేవుడు చెప్తారు தன்னுடைய ஜனம் தன்னுடைய ஜனம் తన జనాలు சகாயத்துக்காய் தன்னை நோக்கி பார்க்காமல், సహాయాని కోసం తనని చూడకుండా தன்னை நோக்கி பார்க்காமல் తనని చూడకుండా எகிப்துக்கு போய் ఐగుప్తుకు పోయి ரதங்கள் அங்கு அநேகமாய் இருக்கிறபடியால் రథాలాడ అనేక ఉండేదాని నుంచి சவுண்ட் இல்லையா? அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ரதங்கள் அங்கு அநேகம் இருக்கிறபடியால், రథాలు ఆడ ఎన్నో ఉండేదాని నుంచి குதிரைகள் அங்கு இருக்கிறபடியால் కుదరలు ఆడ ఉండేదాని నుంచి அவைகளின் மேல் நம்பிக்கை வைத்து దాని మీద విశ్వాసం పెట్టి குதிரை வீரர்கள் பலசாலிகளாய் இருக்கிறபடியால் ఆ సైనికులు బలశాలిగా ఉండేదాని నుంచి அவர்கள் பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து వాళ్ళు బలని మీద విశ్వాసం పెట్టి ஓடுகிற இஸ்ரவேலே உனக்கு ஐயோ கஷ்டம். పరిగెత్తే ఇశ్రాయేలే అయ్యో నీకు ఎంత కష్టాలు. என்ன பொருள்? దాని అర్థము ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சொல்றேன், చెప్తాను. ஆண்டவரை நோக்கி பார்த்தால் దేవుణ్ణి చూస్తేనప్పుడు அவர் நமக்கு சகாயராய் இறங்கி வருவார். ఆతన మనకు సహాయకుడిగా அவர் దిగి நமக்கு వస్తాడు. சகாயம் செய்கிற தேவன். ఆతన మనకు సహాయం చేసే దేవుడు. ஆண்டவர் சொல்றார், దేవుడు చెప్తాడు, சகாயத்துக்காய் என்னை நோக்கி பார்க்காமல் సహాయానికి నన్ను చూడకుండా நீங்கள் எகிப்துக்கு போறீர்கள். మీరు ఐగుప్తుకు పోతారు. எகிப்து எது? ఐగుప్తేదే அடிமைத்தனத்தின் வீடு, அந்நிய தேசம். వేరు దేశం అది. ஆமென். గులాములుగా ఉండే దేశము. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க. சகாயத்துக்காய் సహాయాని కోసం இஸ்ரவேல் தன்னுடைய தேவனை நோக்கி பார்க்காமல் ఇశ్రాయేలు తనని చూడకుండా முதலாவது அந்நிய தேசத்துக்கு போகிறார்கள். ఫస్ట్ వాళ్ళు వేరే దేశానికి గురించి పోతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்நிய தேசத்தில் போனால் వేరే దేశంలో அங்கு పోతే குதிரைகள் இருக்கிறது, ఆడ కుదురలు ఉంటాయి. குதிரை யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். ఆ కుదుర యుద్ధ వీరర్లు ఉంటారు. அதனுடைய பொருள் దాని అర్థము அவர்களுக்கு இருக்கிற உடைமைகள். వాళ్ళకు ఉండే వస్తువులు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு இருக்கிற உடைமைகள். మనకు ఉండే వస్తువులు. நீ யாரை நோக்கி பார்க்கிறாய்? నువ్వు ఎవరిని చూస్తావు? உன் கண்கள் எதை நோக்கி இருக்கிறது? నీ కళ్ళు ఏంటిని చూసి ఉండాయి? உன்னுடைய பணத்தை நோக்கி இருக்கிறதா? నీ డబ్బుల్ని చూసి ఉండాయా? உனக்கு இருக்கிற பொன்னை நோக்கி இருக்கிறதா? నీకు ఉండే బంగారుని చూసి ఉందా? சில பேர் சொல்லுவோம், என்கிட்ட 200 பவுன் இருக்கு. కొందరు చెప్తారు నా దగ్గర 20 సవరాలు ఉన్నాయి. சொல்ல மாட்டான், வெளியில சொல்ல மாட்டான், బయట చెప్పరు. மனசுக்குள்ள நினைப்பான், நமக்கு இருக்கு, புள்ள கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவேன். మనసులో తెలుసుకుంటూ నా దగ్గర బంగారు జాస్తి ఉంది, నా బిడ్డని బాగా జరిపిస్తును. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைய காலத்துல ஒரு வியாதி வந்தா போதும் மகனே, உனக்கு இருக்கிறதெல்லாம் சொத்த வித்தா கூட நீ மருத்துவம் பார்த்து விட மாட்டாய். ఇప్పుడు వచ్చే వ్యాధులు నీకు ఎంత ఆస్తి ఉంటానో దానికి ఏం చేయను కాదు. எல்லாம் பேக்கேஜ்ல போய்கிட்டு இருக்கு. అన్ని ప్యాకేజీలు పోతా ఉంది. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நெஞ்சு நோவு வந்து நெஞ்சு வலி வந்து போயிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. பேக்கேஜ் 5 lakhs. నీ హార్ట్ అటాక్ వచ్చి పోయిస్తుంటే నీలో ఉండేది అంది పోయింది. వేస్ట్. எதுக்குடா 5 lakhs? முதல்ல செக் பண்ணுங்கடா.
ఫస్ట్ దాన్ని చెక్ చేయండి. No. If you want to admit, you need to pay 5 lakhs package. You need to take the package. ప్యాకేజ్ 5 lakhs ఫస్ట్ దాన్ని చేయాలా. என்னன்னே தெரியாது, ఏమని తెలియదు, ஆனா பேக்கேஜ் போட்டுறான். ప్యాకేజ్ చేస్తాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அப்படி உலகம் போய்கிட்டு இருக்கு. ఈ తర లోకం పోతా ఉంది. அப்ப நம்முடைய கண்கள் ఇప్పుడు మన சகாயத்துக்காய், మన కండ్లు సహాయాని కోసము நமக்கு இருக்கிற உடைமைகளின் மேல் கண் வைக்காதீர்கள். మనకు ఉండే వస్తువుల మీద ఆశలు పెట్టద్దండి. ஹalleluya. హల్లెలూయా. என்கிட்ட பணம் இருக்கு, నా దగ్గర డబ్బు ఉంది, என்கிட்ட நகை இருக்கு, నా దగ్గర బంగారు ఉంది, என்கிட்ட பொருள் இருக்கு, నాకు ఆస్తులు ఉంది, என்கிட்ட ஆள் இருக்கு. నా దగ్గర మనుషులు எனக்கு ఉన్నారు. இருக்கிற ஆள் பலத்துல நான் எதையும் செய்வேன். నాకుండే మంచి బలాల్లో నేను ఏమైనా ஒண்ணும் చేస్తాను. செய்ய முடியாது. నీ వల్ల ఏం చేయను కాదు. ஹalleluya, హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அதான் ஆண்டவர் சொன்னார், மூக்கில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாத. దేవుడు చెప్పాడు, నీ శ్వాసం ఉండే మనిషిని విశ్వాసించద్దు. அதுவே பெர்மனன்ட் இல்ல, உள்ள போறது வெளியே வருமா தெரியாது உனக்கு. ఆ శ్వాసం అనేది నీకు పర్మనెంట్ కాదు, లోపల పోతే బయట వచ్చినా నీకు గ్యారెంటీ లే. ஹalleluya. హల్లెలూయా. நேத்துக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்தேன். ఒక వీడియో క్లిప్స్ చూశారు. ஒரு சகோதரன் ఒక సహోదరుడు பேங்க்ல லைனா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. బ్యాంకులో లైన్ గా పని చేస్తా ఉండారంట. ஒரு ஆள் கம்ப்யூட்டர் தட்டிக்கிட்டு இருக்கிறார். ఒక మంచి కంప్యూటర్ ஒரு ஆள் பக்கத்துல ஆபீஸ் அசிஸ்டன்ட் போல இருக்கு. அவர் ஏதோ ஃபைல பார்த்து ஏதோ 2 பேருமா கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, செய்துட்டு இருக்கிறாங்க. ఇద్దరుగా వైట్ గా కూర్చొని ఏదో పనులు చేస్తా ఉండారు. ஏதோ ஒரு காரியத்துக்காக இவர் கொஞ்சம் இப்படி திரும்புறார். திரும்பி நேர அவர் உட்கார்ந்து அந்த ஃபைல பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ఏంటికో కోసరం కొంచెం అట్లా తిరిగి అతను వేరే ఫైల్ இவர் கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ఇంకొక మంచి కంప్యూటర్ చూస్తా ఉన్నాడు. திடீரென்று சேர்ல அப்படியே பேக் போகிறார். கீபோர்டை விட்டுட்டு அப்படியே பேக். திடீரெனேసి ఆ కీబోర్డ్ కడతా ఉన్నాడు, అట్లే జస్ట్ బ్యాక్ పోతాడు. ஹalleluya. హల్లెలూయా. அப்படியே முன்னாடி இருந்தவர் அப்படியே கையை எடுத்துட்டு அப்படியே சாஞ்சுக்கிறார். ముందుగా ఉన్నోడు అట్లే వెనుక పోతాడు. லைட்டா இப்படி கை வைக்கிறார். లైట్ గా ఇట్లా హృదయం మీద చేయి పెడతాడు. அவ்வளவுதான். అంతే. கழுத்து பின்னாடி இப்படியே விழுது. గొంతు వెనుక అట్లే పడతాయి. பக்கத்துல இருக்கிறவருக்கு தெரியாது, పక్కలో ఉండేవానికి తెలియదు. அவரு అతను அந்த ஃபைல பார்த்துக்கிட்டு ఫైల్ చూసుకొని ஏதோ ఏంటో சொல்றதுக்கா இருக்கும், ఏమో చెప్పేదానికి இப்படி திரும்புறாரு, తిరుగుతాడు, పడిపోయి ఉంటాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. இதான் மனுஷ வாழ்க்கை. ఇదే మనిషిని కూడా பக்கத்துல జీవితం. கை கொடுத்து சொல்லுங்க, இதான் மனுஷ வாழ்க்கை. ఇదే మనిషి జీవితం. பயமுறுத்துறது இல்ல, భయపడేది కాదు. தேவ பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது. దేవుని బిడ్డలకి ఏమవుదు. எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நீ அகந்த பிடிச்சுக்கிட்டு நடந்தேன்னா నాకు ఏమవుదనేసి అహంకారం పెట్టుకొని నడుస్తే உன்னை காப்பாத்த டாக்டராலையும் முடியாது. నిన్ను కాపాడేదానికి డాక్టర్ ఇచ్చినా అవదు. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அப்போ అప్పుడు நம்முடைய வாழ்க்கை so simple. మన జీవితం అనేది సింపుల్, ஆமென், సాధారణం. ஹalleluya. హల్లెలూయా. தாவீது அழகாக எழுதுகிறார் சங்கீதத்துல, దావీదు కీర్తనలో ఇట్లా రాస్తాడు, புல்ல போல என் வாழ்க்கை ஆண்டவரே, కసూతర నా జీవితం எப்ப உலர்ந்து போகும்னு தெரியல. అది ఎప్పుడు ఎండిపోననేసి నాకు ஆமென். తెలియదు. ఆమేన్. பூவை போல என் வாழ்க்கை, சங்கீதக்காரன் பாடுறது, பூவை போல என் வாழ்க்கை. పుష్పం తర నా జీవితం. ஆமா, காலையில் உதிக்கும், కాళీల పట్టును, காலையில் விரியும், పద్దెన్నది ఇట్లా மாலையில் சுருங்கி போகும். సాయంకాలం అట్లే వాడిపోను. ஆமென். ఆమేన్. என் வாழ்க்கை எப்ப சுருங்கும்னு எனக்கே தெரியாது. నా జీవితం ఎప్పుడు అణిగిపోను. இதுதான் என் வாழ்க்கை, ఇదే మన జీవితం, நம்ம வாழ்க்கை. మన జీవితం. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. இதில் దీంట్లో தேவனுடைய சகாயம் தான் దేవుని ఒక సహాయం దా நம்முடைய வாழ்க்கையை தள்ளி கொண்டு போகிறது. మన జీవితాన్ని తోసుకొని పోతాయి. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய அந்த சகாயம், దేవుని అనే ఒక సహాయం, அவருடைய அந்த உதவி ఆతన సహాయం நமக்கு இருக்கிற வரைக்கும் మనకు ఉండేదా నుంచి நம்ம வாழ்க்கை முன்னோக்கி போய் கொண்டே இருக்கு. మన జీవితం ముందు పోతానే ఉన్ను. அது அவர் கேரண்டி தருகிறார். ఆతన మన దేవుడు గ్యారెంటీ ఇస్తాడు. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. நீ சகாயத்துக்காய் எகிப்தை தேடி போகாதே. సహాయానికి కురిసడం వేరే ఆడ పోవద్దు. தேவனை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாதே. దేవుణ్ణి విడిసి వేరే జాగాకు పోవద్దు. 2, உன்னிடத்தில் இருக்கிற பொருட்கள் மேல் நீ நம்பிக்கை வைக்காதே. రెండోది, నీ దగ్గర ఉండే వస్తువుల మీద నువ్వు ఆశలు పెట్టి ఉండద్దు, విశ్వాసం పెట్టద్దు. உன்னிடத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் பணமும் உன்னுடைய வாழ்க்கையில் சகாயம் செய்ய முடியாது. నీ దగ్గర ఉండే డబ్బులు, ఆ బంగారులు, ఇంకా వేరే వచ్చింది నీకేం చేయదు. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. கொரோனா காலகட்டத்தில் பார்த்தோம், కరోనా కాలాల్లో చూశాము, பணம் இருக்கிறவன், డబ్బులు ఉండేవాడు, பணம் இருந்தவனும்
పణం ఉండేవాడును ஆஸ்பத்திரி பெட் கிடைக்காமல் அலைந்து హాస్పిటల్ బెడ్ దొరకకుండా ஆக்சிஜன் கிடைக்காமல் மரித்தவர்கள் உண்டு. ఆక్సిజన్ దొరకకుండా సచ్చిన பணம் இருக்கு, దేవుడు ఉండాయి, பொண்ணு இருக்கு, వస్తువులు ఉండాయి, அக்கவுண்ட் பேலன்ஸ் இருக்கு, అకౌంట్ బ్యాలెన్స్ ఉండాయి, கோடிகளுக்கு அதிபதிகள், కోట్లకు వస్తువులు, பிரயோஜனம் இல்லை. దాని ప్రయోజనం లేదు. ஆமென். ఆమేన్. அப்ப நம்ம வாழ்க்கையில தெளிவா இருக்கணும். మన జీవితంలో శుద్ధంగా ఉండాలా. நம்முடைய கண்கள், మన కండ్లు நம்முடைய அக்கவுண்ட் பேலன்ஸ பார்த்து நடக்க கூடாது. మన అకౌంట్ బ్యాలెన్స్ చూసి నడికూడదు. நம்முடைய கண்கள், మన కండ్లు நம்மிடத்தில் இருக்கிற பொன்னையும் வெள்ளியையும் பார்த்து நடக்க నా கூடாது. దగ్గర ఉండే బంగారును దాని చూసి నడికూడదు. நம்முடைய கண்கள் మన కండ్లు புற ஜாதிகளை பார்த்து நடக்க கூடாது. వేరే జాతిని చూసి నడికూడదు. நம்முடைய கண்கள். మన కండ్లు. அடுத்தது மூணாவது, మూడోది குதிரை வீரர்களுடைய பலன். ఆ కుదర సైనికులు ఒక బలము. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. உன்னுடைய பலத்தை நம்பாதே. నీ బలాన్ని విశ్వాసించద్దు. ఆమేన్. ఆమేన్. அவ்வளவுதான். உள்ள போறது வெளியே வரலைன்னா பலம் లోపల டெட் பாடி. లోపల పోయేది బయట రాలేదంటే అంతనే. ஆமென். நீ ஆணழகனாய் இருந்தாலும், నువ్వు ఎంత సుందరగా ఉంటేనో, மூச்சு காத்து போறது வெளியே வரலைன்னா శ్వాసం లోపల పోయేది బయట రాలేదంటే சொல்லுங்களேன், கூச்சப்படாம சொல்லுங்க. போனம், సావుదా. சாபம். ఆమేన్. போனம். ஆமென். ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அப்ப பல சுய பலத்தை சார்ந்திருக்காதே. స్వయంగా బలంతో నువ్వు ఉండద్దు. என்னால் முடியும் சொல்லாத. నా వల్ల అవునని చెప్పొద్దు. ஹalleluya. హల్లెలూయా. பவுல் அழகா சொல்லுறார், పౌలు బాగా చెప్తాడు, நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. రేపు ఏం జరుగునని మనకు తెలియదు. எனவே దాని నుంచి தேவன் நாளைய தினத்தை எனக்கு அனுமதித்தால் దేవుడు రేపు దినాన్ని గురించి నాకు நான் చెప్తే இதை செய்வேன் என்று சொல்லுங்கள். నేను దీన్ని చేస్తానని చెప్పండి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? ఆమేన్. கேக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? వినేదానికి కష్టంగా ఉన్నాయా మాటలు? எத்தனை பேருக்கு கஷ்டமா இருக்கு? ஸ்தோத்திரம். ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. எவனுக்குடா கஷ்டம்? கை தூக்குனானுங்களா? ஆமென். ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. அப்போ ఇప్పుడు நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో சகாயத்துக்காய் கர்த்தரை நோக்கி பாருங்க. సహాయాని కోసం దేవుణ్ణి చూడండి. நம்முடைய கண்கள் మన కండ్లు ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். దేవుణ్ణి చూసి చూడండి. நம்முடைய கண்கள் మన కండ్లు நம்முடைய பொன்னின் மேல் இருக்க வேண்டாம். మన బంగారం మీద ఉండకూడదు. நம்முடைய வெள்ளியின் மேல் இருக்க வேண்டாம். ఆ వస్తు మీద ఉండకూడదు. நம்முடைய கண்கள் మన కండ్లు நம்முடைய பணத்தின் மேல் இருக்க வேண்டாம். మన డబ్బుల గురి మీద ఉండకూడదు. நம்முடைய சகாயம் మన సహాయం நம்முடைய பலத்திலிருந்து உண்டாவது அல்ல. మన బలాన్ నుంచి ఉండేది కాదు. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய கண்கள் మన కండ్లు கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். కర్తని చూసి ఉన్ని. எதுக்காக? ఏంటి కోసరం? நமக்கு அவரிடத்திலிருந்து சகாயம் வரும். మనకు ఆత నుంచి సహాయం రావాలా. ஆமென். ఆమేన్. சங்கீதம் 118 8 9 வாசிக்கலாம். కీర్తన 118 చదువుతాము. ஆமென். ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. குதிரை வீரர்களுடைய பலத்தை நம்பாதுங்க. ఆ కుదర బలాన్ని విశ్వాసించదండి. ஹalleluya. హల్లెలూయా. எனக்கு ఆள் இருக்கு, నాకు మనుషులు நான் ఉండాలి, என்ன வேணாலும் செய்ய முடியும். నేను ఏం కావాలో చేయనవును. நம்பாத. విశ్వాసించద్దు. ஹalleluya. హల్లెలూయా. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கிறேன். కొందరు చెప్పేది విన్నాము. எனக்கு எல்லா ஏரியாவிலும் ஆள் இருக்கு. నాకు అన్ని ఏరియాల్లో మనుషులు ఉండారు. சொல்றவனை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். చెప్పేవాడిని చూస్తే మనకు నవ్వు వచ్చును. ஹalleluya. హల్లెలూయా. எல்லா ஏரியாவிலும் எனக்கு ஆள் இருக்கு. అన్ని ఏరియాల్లో నాకు మనుషులు ఉండారు. சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, తినేదానికి భోజనం ఉండదు. வெட்டி வீராப்பு. అంతా நான் ஒரு ஃபோன் பண்ணா 50 பேர் வந்துருவான். నేను ఫోన్ చేస్తే 50 మనుషులు వచ్చేస్తారు. எதுக்கு? ఏంటికే? ஆமென். ఆమేన్. ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. 50 பேரை 100 பேரையும் கொண்டு நடந்தவனை எல்லாம் போட்டு தள்ளுறானுங்க. கவனமா இருக்கணும். 50,000 చంపినోడంతా ఈ వద్దు రేపు సస్తా ఉన్నాడు. ஹalleluya, హల్లెలూయా, ஆமென். ఆమేన్. கூட இருக்கிறவனே போட்டு தள்ளிடுவான் அப்புறம். కూడా ఉండేవాడే చేస్తాడు. ஆமென். ఆమేన్. பெருமை,
దాంట్లో ఒక நெஞ்ச సంతోషం நிமித்தி நிக்கிறது. హృదయాన్ని అట్లే నింపేది. எனக்கு கூப்பிட்டா ஒட்டன 200 பேர் வருவான், నేను పిలిచిందనే 20 300 பேர் வருவான். 300 మంచులు వస్తారు. ஹalleluya, హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நம்முடைய சகாயம் మన సహాయము ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுப்போம். దేవుణ్ణి చూసి మన కళ్ళు ఎత్తల్లా. ஆமென், ఆమేన్, ஹalleluya. హల్లెలూయా. இப்போ ஆதியாகமம் 41 அதிகாரம் ఆదికాండ 41 అధికారము யோசேப்பை குறித்து அங்கு வேதம் சொல்லுகிறது. యోసేపుని గురించి అక్కడ దేవుని వాక్యం చెప్తాయి. வாசிக்க வேண்டாம், குறித்துக்கோங்க, நீங்க வீட்டுல போய் முழுவதும் வாசிங்க. ஆமென். ఆమేన్. என்ன சொல்லுகிறது என்றால், ఏం చెప్తాయి అంటే, நல்ல கவனிங்களேன், அதுல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். ఒక కార్యం చెప్తాము. யோசேப்புக்கு யோசேப்போடு கூட கைதியா இருந்த 2 நண்பர்கள், యోసేపు జతలో 2 ఖైదీలు ఉండే స్నేహితులు, ஒரே செல்லுல இருந்தவன். ఒకే రూమ్ లో ఉన్నోళ్ళు. ஆமென். ఆమేన్. இப்ப ஒரே செல்லுல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப். ఒకే సెల్లులో ఉన్నోళ్ళు ఫ్రెండ్షిప్లుగా. இப்ப அந்த 2 பேரும் కనவு காண்கிறான். ఇప్పుడు వాళ్ళు ఇద్దరు వాళ్ళు స్వప్నం చూస్తారు. இவனுங்களுக்கு அர்த்தம் புரியவில்லை. స్వప్నాన్ని గురించి వీళ్ళకి అర్థం తెలియదు. அதை யோசேப்பிடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்படி கனவு கண்டோம். యోసేపు దగ్గర వాళ్ళు చెప్తారు, ఈ తర నేను స్వప్నం చూశాను. அந்த கனவுடைய அர்த்தத்தை அவர்களுக்கு சொல்லுகிறான். ఆ కనసుని ఆ అర్థాన్ని గురించి వాళ్ళకి చెప్తాడు. அதனுடைய அர்த்தம், ஒருவன் ராஜாவால் கனம் பெறுவான், ஒருவன் மரண தண்டனை பெறுவான். ఒకడు రాజాగా శిక్ష తీసుకుంటాడు, ఇంకొకడు వాడు బక్షి తీసుకుంటాడు. அதே போல அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. అదే తర వాళ్ళ జీవితంలో ఆ కార్యం జరుగుతాయి. இப்போ ఇప్పుడు ராஜாவிடம் கனம் பெறக்கூடிய அந்த சகோதரனிடம் రాజా దగ్గర సహాయం తీసుకొని వచ్చి ఆ సహోదరుడు யோசேப்பு சொல்லி அனுப்புகிறான், நீ ராஜாவிடம் இருக்கும்போது என்னையும் நினைவு கூர். యోసేపు అందరు చెప్పి పంపుతాడు, రాజా దగ్గర నువ్వు ఉండేనప్పుడు నన్ను గురించి తలింపు చెప్పు. இப்போ யோசேப்பு இருக்கிறதுங்க యోసేపు ఇప్పుడు ఏడున్నాడు? జైల్లో. ஜெயில்ல. జైల్లో. ఆమేన్. ఆమేన్. இப்ப அந்த மனுஷன் இருக்கிறதுங்க ఇంకొక వాని జతలో ఉండే మనిషి ఎక్కడ ఉంటాడు? రాజా దగ్గర. ராஜாவுடைய பானபாத்திரக்காரன். రాజాకు సహాయం పని என்னுடைய చేసేవాడు. கற்பனையில் இந்த வாக்கியம் வாசிக்கும் தியானிக்கும் போது நான் நினைச்சு பார்க்கிறேன், ఈ వాక్యం చదివినప్పుడు మనం ధ్యానం చూస్తాము. யோசேப்பு தினமும் இவனுக்காய் காத்திருந்தான். యోసేపు వాడు దినము అని కోసం కాసుకొని వింటుడు. ஆமென். ఆమేన్. ஒவ்வொரு நாளும் ఒక్కొక్క దినము யோசேப்புடைய கண்கள் యోసేపు ఒక కండ్లు அந்த மனிதனை பார்த்து கொண்டிருந்தது. என்னைக்கு வருவான், ఆ మనిషి ఎప్పుడు వస్తుడు, என்னைக்கு வருவான், ఎప్పుడు వస్తుడు, ராஜாவிடம் சொல்லி என்னை கூட்டிக் கொண்டு போக என்னைக்கு வருவான். రాజా దగ్గర చెప్పి నన్ను పిలుచుకోపోయేదానికి ఎప్పుడు వస్తుడు. மனுஷனை பார்த்து பார்த்து మనిషిని చూసి చూసి எத்தனை வருஷம் தெரியுமா? ఎన్నేండ్లు? 2 வருடம். 2 ఏండ్లు. ஆமென். ఆమేన్. 2 வருடங்கள் காத்திருக்கிறான். 2 ఏండ్లు వాడు ఆ జైల్లో కాసుకుంటాడు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, இதுதான் ఇదే உன்னுடைய சகாயத்துக்காய் నీ సహాయం గురించి கர்த்தரை மட்டும் நோக்கி பார். దేవుణ్ణి మాత్రం చూడి. உன் கண்கள் யாரை பார்க்கணும்? మీ కండ్లు ఎవరిని చూడాలా? யாரை பார்க்கணும்? ఎవరిని చూడాలా? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். అతన్ని చూసి చూడాలా. என்ன அவரிடமிருந்து தான் நமக்கு சகாயம். ఏలంటే అతని దగ్గర మనకు సహాయం వచ్చేది. யோசேப்பு மனிதனை பார்த்து பார்த்து 2 வருடம் காத்திருந்தான். యోసేపు మనిషిని విశ్వాసి 2 ఏండ్లు ஒன்றும் చూస్తున్నాడు. நடக்கவில்லை. ఏమీ జరగలేదు. இப்போ ஆண்டவரே யோசேப்பை தூக்கி எடுக்கிறார். ఇప్పుడు దేవుడే యోసేపుని తూకి ఎత్తుతాడు. எப்படி? ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து. రాజాకు ఒక స్వప్నం ఇస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய கண்கள் మన కండ్లు ஒரு மனிதனுக்காய் காத்திருந்தால் ఒక మనిషి కోసం కాసుకొని ఉంటే நமக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி விடும். మనకు అది మనకు రాదు. ஆனால் நம்முடைய கண்கள் మన కండ్లు நாம் ஆண்டவரை நோக்கி இருந்தால் దేవుణ్ణి చూసి ఉంటే நமக்கு காகமாவது வந்து நமக்கு உதவி செய்யும். మనకి ఎట్లయినా ఆ కాకినా వచ్చి సహాయం చేస్తును. கேக்கலையா? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மனிதனை பார்த்து கொண்டிருந்தால் మనిషిని చూసుకొని ఉంటే மனிதனை பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். మనిషిని చూసుకొని ఉంటే మనకి ఏమీ దొరకదు. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தால் అవుతే ఆ యెహోవాని చూస్తా ఉంటే தாகமாவது நமக்கு கொண்டு வரும். ఆ కాకినా ఏమన్నా మనకు ఎత్తుకొని వచ్చును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய கண்கள் காகத்தை பார்த்து விடக்கூடாது. మన కండ్లు కాకిని చూడకూడదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய கண்கள் మన కండ్లు எனக்கு இறைச்சி தர்றது யாரு? నాకు మాంసం ఇచ్చేది ఏది? காக்கா. కాకి. எனக்கு காக்கான்னா ரொம்ப பிடிக்கும். నాకు కాకి అంటే నిండా ఇష్టము.
அதனால காக்காவுக்கு கொஞ்சம், దాని నుంచి కాకికి కొంచెము. ஏன் ఎలా? எதுக்கு? ఏంటికి? தாத்தா வர்றாரு, తాత వస్తాయి, பாட்டி வர்றாரு, పాటి వస్తా ఉంది. காகத்தை பார்த்து இருக்காது. కాకిని చూసి ఉండద్దు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. காகத்தை பார்த்து இருக்காது. కాకిని చూసి ఉండద్దు. காகம் கொண்டு வந்தா కాకి ఎత్తుకొని వస్తే அழுகுனது தான் கொண்டு வரும். అది కుళ్ళిపోయిందా? ஏன்னா காகத்துடைய சுபாவம் அது. ఎలాంటి దాని స్వభావం అది. ஆனா தேவன் காகத்தோடு அனுப்பி விட்டால் దేవుడు ఆ కాకిని అంపుడిస్తే அது ஃப்ரெஷ்ஷா வரும். అది ఫ్రెష్ గా వచ్చును. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. என் கண்கள் నా కండ్లు காகத்தை நோக்கி பார்க்க கூடாது. కాకిని చూడకూడదు. என் கண்கள் నా కండ్లు காகத்தை அனுப்புகிறவரை நோக்கி பார்க்கணும். కాకిని అంపేవాళ్ళని చూడాల నా కండ్లు. ஆமென். அல்லேலூயா. உதவி செய்பவனை நோக்கி பார்க்காதே. సహాయం చేసేవాడిని చూడొద్దు. உதவி செய்கிறவனை பார்த்து கொண்டிருக்காதே. సహాయం చేసేవాడిని చూసుకొని ఉండొద్దు. அல்லேலூயா. அல்லேலூயா. உதவி செய்கிற அந்த மனிதனை யார் உனக்கு தந்தார் என்பவரை நோக்கி பார். నీకు సహాయం ఎవడు చేస్తాడో ఆతని ఎవరు అంపినోరనేది వాళ్ళని చూడి. ஆண்டவர் நமக்கு சகாயராய் இருப்பார். ఆత్మ మనకు సహాయకుడిగా ఉంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. రెండోది ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கண்கள் దేవుణ్ణి చూసే కండ్లు எதை பெற்றுக்கொள்ளும் என்றால் ఏంటి తీసుకుంటుంది? ஆசீர்வாதம், விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும். ఆశీర్వాదము, రక్షణ తీసుకుంటాయి, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். అద్భుతాలు తీసుకుంటాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நாம் அற்புதத்தை விசுவாசிக்கிறவர்கள். క్రిస్తవులు అద్భుతాలని విశ్వాసించే వాళ్ళు. ஆமென். ఆమేన్. ஆமென் வர மாட்டேங்குதே. நடக்குமா? జరుగునా? நடக்குமா? జరుగునా? அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர். మన దేవుడు, మనం ఆరాధించే దేవుడు అద్భుతుడు. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அதிசயமானவர். ఆతన అతిశయమైనోడు. அதை நாம் విశ్వాసిக்கிறோம். దాన్ని మనం విశ్వాసిస్తాము. எனவே దాని నుంచి அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிற கண்களுக்கு ఆ దేవుణ్ణి చూసే కండ్లకు ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். దేవుడు అతిశయాలు చేస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு எழுதின சுவிசேஷம் మత్తయి రాసిన సువిశేషము 14ஆம் அதிகாரம் 14వ అధికారము 15 21 வரை வாசிக்கும் போது கொடுத்தார். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லோருக்கும் தெரியும். ஆமென். అందరికీ తెలుసును. எல்லா சபைகளிலும் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒரு பகுதி இது. అన్ని సభలో ఈ కార్యము తెలియనోళ్ళు ఒకరు ఉండరు. 5 அப்பம் 2 மீன். 5 అప్పాలు 2 మీన్లు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை அப்பம்? ఎన్ని అప్పాలు, రొట్లు, எத்தனை மீன்? ఎన్ని మీన్లు? கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது அதுக்காக. ஆமென். ஒரு முறை யாரோ நம்ம சபையில தான் யார்கிட்டயோ கேட்டேன். அப்போ யாரோ சொன்னாங்க 2 அப்பம் 5 மீன். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க கவனிங்க. அப்போ ஒரு அற்புதம் இங்கு நடக்கிறது. ఒక అద్భుతం ఇక్కడ జరుగుతాయి. என்ன? தங்களுடைய ஒரு தேவை, பசிக்கு ஆகாரம் கொடுக்கணும். తనకు కావాల్సింది ఒక ఆహారము. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்திரேயா வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே ஒரு சிறுவனிடம் 5 அப்பம் 2 மீன் இருக்கு. అందేరియా దేవుని దగ్గర వచ్చి చెప్తాడు, 5 అప్పాలు 2 మీన్లు ఒక మనిషి அதை దగ్గర வாங்கி ఉన్నాయి. கொண்டு வருகிறார்கள். దాన్ని తీసుకొని இப்ப వస్తారు. இயேசுவின் கையில் அப்பமும் மீனும். ఈ దీని యేసు చేతిలో 5 అప్పాలు 2 మీన్లు ఇస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க 2 வேறுபாடு. ఇక్కడ 2 ఇది 2 விதமான ஜனங்கள். 2 విధ జనాలు. ஒரு విధமான ஜனக்கூட்டத்தின் பார்வை. ఒక జనగు ఆ గుంపు సూపు. இயேசு என்ன செய்ய போகிறார்? యేసు దీన్ని పెట్టి ఏం చేయపోతాడు? ஆமென். ఆమేన్. நல்லா கவனிக்கணும். బాగా இயேசு என்ன செய்ய போகிறார்? యేసు ఏం చేయపోతాడు? ஆமென். ఆమేన్. ஒரு ஆச்சரியமாய் ఒక ఆశ్చర్యంగా அவர் என்ன செய்ய போகிறார் என்று
பார்த்து கொண்டிருக்கிறார்கள். అతను ఏం చేస్తాడనేసి వాళ్ళు చూస్తా ఉంటారు. இயேசு அப்பத்தை கையில் எடுத்தார். యేసు ఆ రొట్టెల్ని సేలు ఎత్తుకుంటాడు. அப்பத்தை பிட்டு ఆ రొట్టెలు ఇంచి அதை பீஸ் பீஸ் ஆக்கி దాన్ని పీస్ గా చేసి அதை சீசர்களுக்கு கொடுத்தார். దాని శిష్యులు ధరిస్తాడు. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனம் அங்கு உண்டு. దీన్ని చూస్తా ఉండే ఒక గుంపు జనాలు ఆడ ఉండారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే நான் இன்று சொல்வது, మేము ఇప్పుడు చెప్పేది அந்த அப்பத்தை பார்க்காமல் ఆ రొట్టెల్ని చూడకుండా இயேசுவை பார்த்த 12 பேர். యేసుని చూసిన 12 జనాలు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில பேருக்கு புரியல. కొందరికి హల్లెలూయా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்பத்தை பார்த்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் கண்களில் பட்டது இயேசு அப்பங்களை கீறி முறித்து அதை பிட்டு தன்னுடைய சீசர்களுடைய கூடைக்குள் ఆ போடுகிறார். రొట్టెల్ని చూస్తా ఉండే జనాలు యేసు దాన్ని ఇంచి దాన్ని ఇచ్చింది ఆ గుంపులేసింది. அப்பம் பெருகவில்லை. ఆ రొట్టెలు జాస్తి అవ్వలేదు. ஜனங்களுடைய பார்வையெல்லாம் ఆ జనాలు సూప్ అంతా அப்பத்தின் மேல் தான் இருக்கிறது. ఆ రొట్టెల మీదనే ఉనింది. ஆமென். ஆமென். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. అవుతే ఇంకొక జనాలు ఉండారు. அப்பத்தை 5 அப்பத்தை எடுத்து கொண்டு வந்த ஜனம், ఆ 5 ఆ రొట్టెల్ని ఎత్తుకొని వచ్చిన జనం சீசர்கள், శిష్యులు ஓ இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அதை உடைத்து యేసు ఆ రొట్టెల్ని ఎత్తి ఇంచి பீஸ் பீஸாய் தன்னுடைய சீசர்களுக்கு கொடுக்கிறார். ఆ పీసులుగా తన సీసర్లకు ఇస్తాడు. இப்போ ఇప్పుడు சீசர்களும் அந்த பீஸுகளை தான் பார்த்தாங்க. సీసర్లను ఆ రొట్టె తుండులను దా చూశారు. முறிக்கப்பட்ட ரொட்டி துண்டுகள், அப்ப துண்டுகளை தான் பார்த்தார்கள். ఆ రొట్టె తుండ్లు ఇరిగిపోయిన దానిదా చూశారు. ஆனால் అవుతే அவர்களுடைய பார்வை వాళ్ళ సూపు அப்பத்தின் மேல் அல்ல, ఆ రొట్టెల మీద కాదు, அப்பத்தை கையில் எடுத்த இயேசுவின் மேல் இருந்தது. ఆ రొట్టెల్ని ఎత్తిన యేసు మీద ఉండింది కండ్లు. ஏ அதனாலதான் దాని నుంచిదా இயேசு நொறுக்கப்பட்ட அந்த பிரிக்கப்பட்ட பீஸ் பீஸாய் மாற்றப்பட்ட அந்த அப்ப துண்டுகளை போட்டவுடன் యేసు ఆ ఇంచిన పీసుల్ని దాని சீசர்கள் அதை எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிக்க அந்த பந்தியில் அமர்ந்திருந்த ஜனங்களிடத்தில் பரிமாறுவதற்காய் வந்தார்கள். ఆ గంపని ఎత్తుకొని సీసర్లు జనాలకు దాని ఇచ్చేదానికి ఎత్తుకొని లేచారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்பத்தை பார்த்தவன் அற்புதத்தை காணவில்லை. ఆ రొట్టెల్ని చూసినోడు అద్భుతాన్ని చూడలేదు. ஆனால் இயேசுவை பார்த்த 12 சீசர்கள் தங்களுடைய கூடைகளில் அற்புதத்தை கண்டார்கள். తన 12 శిష్యులు యేసుని చూసిన వాళ్ళు ఆ గంప నింపిండేది చూశారు. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அற்புதத்தை பார்க்காதே. నువ్వు అద్భుతాన్ని చూడొద్దు. அதிசயங்கள் எப்ப நடக்கும் என்று பார்க்காதே. அதிசయాలు ఎప్పుడు జరుగునని உன் చూడొద్దు. வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிற வல்லமை உள்ளவரை நோக்கி பார். దాని ఎంత చేసే దేవుణ్ణి మీరు కళ్ళు చూడండి. அற்புதம் தானாய் நடக்கும். ఆ కార్యాలు తానుగా జరుగును. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விக்டோரியேஜ் சபையே, విక్టోరియా సభలలో நாம் பந்தியில் இருந்த கூட்டத்தில் உள்ளவர்களாய் இருக்க கூடாது. మనం ఆ బందిలో ఉండి గుంపుగా ఉండకూడదు. நாம் பந்தி பரிமாறின சீசர்களுடைய கூட்டத்தில் இருக்கணும். దానికి పరిమాణ సీసర్లుగా మనముగా ఉండాలా. அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்று அற்புதத்தையே பார்த்து கொண்டிருக்காதே. అద్భుతాలు ఎప్పుడు జరుగును అని దానే చూసుకొని ఉండకూడదు. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற அப்பம் எப்ப பெருகும் என்று பார்த்து கொண்டே இருக்காது. దేవుని చేతిలో ఉండే రొట్టెలు ఎప్పుడు జాస్తి అవునని చూస్తూనే ఉండద్దు. அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து கொண்டே இருக்காதே எப்ப பெருகும் என்று. అకౌంట్ బ్యాలెన్స్ ఎప్పుడు పెరుగునని చూస్తానే ఉండద్దు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வீட்ல இருக்கிற நகைப்பட்டியை திறந்து திறந்து பார்க்காத எப்ப இது நிறையும் என்று. ఆ పెట్టని తెరిచి చూడద్దు ఎప్పుడు ఇది నగలు నింపుననేసి. ஆமென். ஒரு ஆமென் வருதா பாருங்க. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. திறந்து திறந்து பார்க்காத. తెరిచి చూడద్దు. அற்புதத்தை பார்த்து கொண்டு காலத்தை வீணடிக்காதே. దాన్ని చూసుకొని ఆ కాలాల్ని సీడి சீசர்களை போல శిష్యుల తరా அப்பத்தின் மேல் கண் இல்லை, రొట్టెల మీద లేదు కండ్లు. எல்லாம் இயேசுவின் மேல் இருந்தது. అన్ని యేసు మీద அவர் என்ன சொல்றாரோ செய்கிறார்கள். అతను ఏం చెప్తాడో దాన్ని చేస్తారు. அவரு அவங்க கண்ணுக்கு முன்னாடி தான் அதை பிட்டு அந்த உடைத்து என்ன செய்யறாரு, கூடைகளில் போடுகிறார். అతని కండ్ల ముందుదా ఇంచి அதையும் பார்த்தோம். గంపల వేస్తాడు. ஆனால் பார்வை அப்பத்தின் மேல் அல்ல, கூடையே பார்த்துட்டு போகல, எப்ப பெருகும். వాళ్ళ దిష్టి కండ్ల గంపల్ని చూసుకునే పోలేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా.
பார்த்தது இயேசுவை மட்டும். చూసింది యేసుని మాత్రము. ஆனா అవుతే பந்திக்கு போய் சேருவதற்கு முன்னால் கூடை பெருகியது. ఆ బందికి పోయి సేరేక ముందు ఆ గంప నింపింది. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நாம் ஆசீர்வாதங்களை நோக்கி பார்த்து ஜீவிக்க கூடாது. మనం ఆశీర్వాదాలను చూసి జీవించకూడదు. ஆமென். நமக்கு நடக்க வேண்டிய அற்புதங்களையே பார்த்து கொண்டு இருக்க கூடாது. జరగవలసిన అద్భుతాలనే చూడకూడదు. இயேசுவை நோக்கி பாருங்க. యేసు స్వామిని చూడండి. ஹalleluya. அற்புதம் அந்த நடக்க வேண்டிய நேரத்தில் அது நடக்கும். అద్భుతాలు జరగవలసిన సమయాల్లో பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். జరగవలసిన సమయంలో జరుగును. அப்பம் பெருக வேண்டிய நேரத்துல பெருகும். రొట్టెలు జాస్తి అయ్యే సమయంలో அப்பத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காத. ఆ రొట్టెలనే చూసుకొని ఉండద్దు. இயேசுவை நோக்கி பார். యేసుని చూడి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. பசியில ஏன் சொல்றேன்னா, பசியில இருக்கிற ஒரு பிள்ளை, ఆంకిలిలో ఉండే ఒక బిడ్డ, நாம பசியில இருக்கும்போது మనం ఆంకిలిలో ఉండినప్పుడు ஒரு பக்கம் பைபிள் இருக்கு, ఒక పక్క బైబిల్ ఉంటాయి, இன்னொரு பக்கம் பிரியாணி இருக்கு. ఇంకొక పక్క బిర్యానీ ఉంటాయి. நம்ம சிரிப்பே நம்ம காட்டி கொடுத்துரும் இல்ல, நம்ம கண்ணு எங்க போகும்னு. ஆமென். நம்ம கண்ணு எங்க போகுங்க? அதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை அதுதான். యథార్థమైన నిజం అదిదే. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. இங்க அதே நிலைமை தான். ఇక్కడ అదేదా కార్యం. 3 நாள் பட்டினி, 3 దినాలు వాళ్ళు పస్తు. ஆமென். ఆమేన్. 3 நாள் உபதேசம் கேட்டாயிற்று. 3 దినములు ఉపదేశాలు ఇన్ని అయింది. இப்போ பசி, ఇప్పుడు ఆంకిలి. இப்போ கண்ணு எங்க தான் போகுது? కండ్లు ఎక్కడదా పోను? அப்பத்துக்கு மேல தான் போகுது. ఆ రొట్టెల మీదదా పోతాయి. ஆனா இருக்கிறதோ 5, ఉండేదా 5. இப்போ இவங்களுடைய பார்வையில் వీళ్ళ இதை దృష్టిలో எப்படி நமக்கு தருவார்? దీని మనకు ఎట్లా ఇస్తుడు? ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நீ ப்ராஜெக்ட் ஷெட்யூல் ஆண்டவருக்கு போட்டு கொடுக்க வேண்டாம். నువ్వు ప్రాజెక్ట్ అనేది దేవునికి షెడ్యూల్ వేసి చూపించొద్దు. ஆமென். ఆమేన్. நீ ஷெட்யூல் கொடுக்க வேண்டாம். దాన్ని నువ్వు చెప్పొద్దు. ஆண்டவர் உனக்கு ஒரு ஷெட்யூல் வச்சிருக்கிறார். దేవుడు నీకనేది వైట్ పెట్టిండు. அந்த வேளையில் அது நடக்கும் ఆ நமக்கு. సమయంలో అది జరుగును మనకు. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எப்போ பெருகும்? ఎట్లా ఎప్పుడు எப்போ இது நமக்கு சாப்பாட்டுக்கு பெருகும்? ఎప్పుడు ఈ భోజనానికి పెరుగును? நீ அப்பத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை. ఆ రొట్టెలు నువ్వు చూడాల్సిన అవసరం లేదు. அது உன் கையில் வரும்போது பெருகி இருக்கும். అది నీ శైలి వచ్చినప్పుడు జాస్తి అయ్యును. எங்க அற்புதம் நடந்துச்சு? ఎక్కడ జరిగింది మిరాకిల్ అద్భుతాలు? விசுவாச பிரயாணத்தில். తన విశ్వాసం అనే ఆ ஆமென். దృష్టిలో. ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. சிலருக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். ఆమేన్. விசுவாச பயணத்தில் ఆ విశ్వాసం మనం చూసినప్పుడు இயேசுவிடமிருந்து యేసు ధరించి அப்பத்தை வாங்கி రొట్టె ధరించి அந்த கூடையை கொண்டு ఆ గంపని ఎత్తుకొని பந்தி விசாரிக்க அந்த பந்தியில் இருக்கிற ஜனங்கள் அண்டையில் போகிற அந்த இடைப்பட்ட பிரயாணத்தில் ఆ బందికి పోయే ఆ మత్తిలో அற்புதம் நடந்தது. అద్భుతాలు జరిగింది. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి బిడ్డలారా, உன்னுடைய விசுவாச பயணம் தான் முக்கியம். నీ విశ్వాసం అనే ఆ సూపు దా మనకు ஆமென். కావాలి. ఆమేన్. அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதே, అద్భుతాలను చూసుకోండదండి. எப்ப நடக்கும்? ఎప్పుడు జరుగును? விசுவாச பயணம் தான் முக்கியம். విశ్వాసం நம்முடைய வேலை మన సమయము விசுவாசத்தோடு கூடையை சுமப்பது. విశ్వాసంతో ఆ గంపని ఎత్తుకొని పోయేది. அல்லேலூயா. హల్లెలూయా. மேல என்ன நடக்கு எனக்கு தெரியாது. పైన ఏం జరిగినా నాకు తెలీదు. ஆமென். ఆమేన్. புரியுதா? மேல என்ன நடக்கு தெரியாது. పైన ఏం జరిగినా తెలీదు. கூடைய தலையில வச்சுக்கிட்டு நடக்கிறோம். గంప తల మీద పెట్టుకొని నడుస్తాం. மேல என்ன நடக்கு தெரியாது. పైన ఏం జరిగినా ஆனா తెలీదు. மேல என்ன நடக்குமோ வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். పైన ఏం జరుగునో అనేసి ఆ డౌట్ వద్దు. விசுவாச பயணம் విశ్వాసం ఆ దారిలో நடக்கட்டும், జరగని, முன்னே போகட்டும். ముందు పోని. எப்ப கூடைய கீழே இறக்குறியோ ఎప్పుడు గంపని కింద உன் దింపుతావో கண்கள் அதிசயப்படும். నీ కళ్ళు ఆశ్చర్యంగా தேவன் அந்த வேளைக்கு முன்னால் உனக்கு செய்ய வேண்டியதை செய்திருப்பார். దేవుడు ఆ సమయంలో నీకు కావాల్సింది అతను చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. தானியேலின் புத்தகம் 6:22 வாசித்தோம் என்றால், దానియేలు పుస్తకం 6:22 చదువుతామంటే, ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க.
ஒரு சீக்ரெட் சொல்றேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இது தியானித்து கொண்டிருக்கும் போது தானியேலுடைய சிங்கக்கவி என்னுடைய నిனைவில் வந்தது. దీన్ని ధ్యానించినప్పుడు దానియేలుడు సింగ కెబె అనేది వచ్చింది. அல்லேலூயா. హalleluya. தானியேலை சிங்கக்கவிக்குள் போட்டார்கள். దానియేలుని సింగల దాంట్లో వేస్తారు. போட்ட ராஜா தூங்கவில்லை. వాడిని వేసిన రాజా నిద్రపోలేదు. ஆனால் అవుతే அதனால் அதிகாலையில் ஓடி வருகிறான். దాని నుంచి పొద్దున్న లేచి వస్తాడు. ஓடி வந்து கெபிக்குள் சத்தம் போட்டு கேட்கிறான். ఆ గూండ్లో దానికి శబ్దం వేసి చూస్తాడు. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் தானியேலே, జీవనుండే దేవుని ఆరాధించి దానియేలే, தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ. దేవుడు నిన్ను తప్పివించే దేవుడుగా ఉంటాడు. அல்லேலூயா. హalleluya. அல்லேலூயா. హalleluya. உள்ள இருந்து பதில் வந்தது. ఆ లోపల నుంచి జవాబు ஆம், వచ్చింది. என் தேவன் என்னை தப்புவித்தார். అవును నా దేవుడు నన్ను తప్పివించిండోడు. அல்லேலூயா. హalleluya. இது நடந்த சம்பவம். ఇది జరిగిన సంభవము. எனக்குள் வந்த ஒரு சிந்தனை, ఆ మనలో వచ్చిన చిందనలో தானியேலுக்கு அந்த இரவு எப்படி இருந்திருக்கும்? దానియేలుకు ఆ రాత్రి పూర్తిగా ఎట్లా నిన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హalleluya. அல்லேலூயா. హalleluya. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ఇది ఒక పక్క ఉంది. இதே சூழ்நிலை நான் ஒரு சிங்கக்கபிக்குள் ఇదే సమయంలో మనము ఆ సింకబిలో ఉంటే ஒரு இரவு, ఒక రాత్రి. ஆமென். ఆమేన్. என் சிந்தனை எப்படியா இருக்கும்? మన చింతన ఎట్లా ఉన్ను. தேவன் விடுவித்தாலும் దేవుడు రక్షిస్తేనో நான் இப்ப கபிக்குள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். మన కేబిలో ఒక మూలలో కూర్చొని ఉంటాము. என் பார்வை నా దృష్టి எங்க இருக்கும்? ఎక్కడ ఉన్ను. ஆமென். ఆమేన్. என் பார்வை எங்க இருக்கும்? మన దృష్టి చూపి ఆడ ఉన్ను. சிங்கத்தின் மேலே இருக்கும். ఆ సింగాని మీదనే ఉన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హalleluya. அல்லேலூயா. హalleluya. நான் பலசாலி என்றாலும் నే బలవంతుడు అంటేనో காலு కాళ్ళు ஒத்தரதான் செய்யும், అదురును, நட்டுங்க தான் செய்யும். అదురుతదా ఉన్ను. கண் எங்க இருக்கும்? కళ్ళు ఆడున్ను. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுவோமா என்ன? చెప్తామంటే ఏం ఆతారా. ஆமென். ఆమేన్. எங்க இருக்கும்? ఎక్కడ ఉన్ను. சொல்லுங்களேன், எங்க இருக்கும்? సింగాని మీద. சிங்கத்துக்கு மேலே இல்ல, சிங்கத்துக்கு வாயிலே இருக்கும். సింగాని మీదనే మనకు చూపు ఉన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హalleluya. அப்படிதானே? எப்ப இது வாயை திறக்குமோ? ఎప్పుడు ఇది నోరు తెరుసునో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హalleluya. ஆமென். ఆమేన్. சரிதானே? సరిదేనా. சரிதானா? சரிதானுங்களா? இப்ப வாயை தரீங்க அதிர்ச்சியில. ஆமென். ఆమేన్. நம்ம வாய், நம்ம கண் எங்க இருக்கும்? మన కన్ను ఆడున్ను. சிங்கத்தின் வாயை நோக்கி இருக்கும். ఆ సింగాన్ నోరునే చూసుకుంటా ఉన్నాం. ஏன்னா என்ன நடக்க போகுது தெரியாது. ఏం జరగబోతాయని తెలియదు. ஏதோ விசுவாசத்துல வந்து விழுந்துட்டோம். ఏదో విశ్వాసంలో వచ్చి పడిపోయాము. வந்து கெபிக்குள்ள வந்தாச்சு. ఆ కెబిలో వచ్చి పడిపోతిమి. இங்க வரும்போதும் ஒரு பிரச்சனையும் இல்ல. కింద వచ్చినప్పుడు యా కష్టం சிங்கம் లేదు. எல்லாம் சேஃபா அப்படியே தள்ளி நிக்குது. అది అంట్లే సైడ్ లో నిల్చుకొనింది. ஏன்னா இடையில தூதன் நிக்கிறான். ఏలంటే మధ్యలో దూదుడు தூதனை ఉన్నాడు. தாண்டி சிங்கத்துக்கெல்லாம் எந்த கொம்பனாலும் வர ఆ முடியாது. దూదుని తప్పుకొని ఆది రాను కాదు. அந்த நம்பிக்கை நமக்குண்டு. ఆ విశ్వాసం అనుకుంది. ஆனாலும் అవుతేను நம்முடைய பார்வை మన సూపు அந்த பிரச்சனையிலே இருக்கும். దాని మీదనే సింగాని మీదనే ఉన్ను. ஆமென். ఆమేన్. ஆனால் అవుతే தானியேலுடைய வாழ்க்கையில், ఆతన జీవితంలో அவனுடைய வாழ்க்கையில் வித்தியாசம். వాని ఒక జీవితమే డిఫరెంట్ గా ఉంటుంది. சிங்கத்தை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ఆ సింగాని గురించి వానికి చింతనే లేదు. ஆமென். ఆమేన్. அதனால தான் தைரியமா சொல்றான், தேவ தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாய்களை என் தேவன் கட்டி போட்டார். దూదల్ని అంపి సింగ నోరాని కట్టి నా దేవుడు కాపాడిండాడు. இது எப்படி அவனுக்கு தெரிந்தது? ఇది ఎట్లా వానికి తెలిసింది. இந்த விசுவாசம் அவனுக்குள் எப்படி வந்தது? ఆ విశ్వాసం మనలో சிங்க கெபிக்குள் கிடந்தாலும் సింగ కెబిలో அவன் నడుస్తాను. பார்வை వాని చూపు சிங்கத்தின் மேல் அல்ல. సింగన్ మీద కాదు. நல்ல கவனிங்க, உன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருந்தா నీ సమస్య నువ్వు చూసుకొని ఉంటే உனக்கு நிராசை தான் வரும். నీకు ఆ నిరాశలదా వచ్చును. தானியேலுடைய பிரச்சனை சிங்கம், దానియేలు సమస్య వచ్చి ஆனா அவனுடைய
பார்வை அந்த சிங்கத்தின் மேல் அல்ல, వాని దృష్టి అనేది సింగని మీద లేదు. அவனுடைய பார்வை தன்னுடைய தேவன் மேல் இருந்தது. వాని దృష్టి అనేది దేవుని మీద ఉండింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எப்ப நம்முடைய பிரச்சனையின் மேல் நம்முடைய பார்வை போகிறதோ, ఎప్పుడు మన సమస్య మీద మన కండ్లు அந்த పోతాయో பிரச்சனையில் நாம் மூழ்க தொடங்கி விடுவோம். దాంట్లో మనం మునిగిపోతుము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு மீனவன், పేతురు మీన్లు పట్టేవాడు, மீனவன், మీన్లు చేపలు పట్టేవాడు, கடல் அனுபவம் உள்ளவன். సముద్ర అనుభవాలు ఉండినోడు. ஆனால் கடலில் நடந்த அனுபவம் கிடையாது. సముద్రం మీద నడిచి అనుభవం అని కాదు. ஆனால் అవుతే இயேசு அழைத்ததின் பேரில் యేసు పిలిచిన దాని నుంచి விசுவாசத்தோடு இறங்கி புறப்பட்டார். విశ్వాసంతో దిగి ఎలబారాడు, இறங்கி நடந்தார். దిగి నడిచాడు. பேதுரு நடந்தாரா இல்லையா? நடந்தார். నడిచినోడు. எப்போ? ఎప్పుడు நல்லா கவனிங்க. கடலை பார்த்தாரோ సముద్రాన్ని చూసినోడు மூழ்க தொடங்கி விட்டார். మునిగినోడు. ஆமென். ఆమేన్. இனி கவனிங்க. நம்முடைய பார்வை మన చూపు இயேசுவை நோக்கி இருந்தால், యేసుని చూసి ఉంటే இந்த உலகத்தின் பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நம்மை மூழ்கடிக்க ఈ முடியாது. లోకం పోరాటాలు కష్టాలు అనేది మనల్ని మునిగించిన చేయదు. நம்முடைய பார்வை, మన చూపు பேதுருவின் பார்வை இயேசுவை நோக்கி இருந்தபோது పేతురుని దృష్టి అనేది యేసుని చూసి ఉంది. இயேசுவை நோக்கி பார்த்து கடலில் மேல் நடக்க தொடங்கினார். యేసుని చూసి సముద్రాన్ని మీద నడిచేదానికి ஏன்னா వచ్చాడు. இயேசு அங்கு நின்று கூப்பிடுகிறார், வா. యేసు ఆడి నుంచి పిలుస్తాడు, அப்ப రా. அவனுடைய பார்வை அவரின் மேல் இருந்தது. అప్పుడు వాని దృష్టి అతని మీద ఉంది. அப்பவும் இதே கடல் தான், అప్పుడు ఇదే సముద్రము, இதே புயல் தான், ఇదే గాలి, இதே பெரிய அலை தான். ఇదే పెద్ద గాలిలు. ஆனால் பார்வை இயேசுவின் மேல் இருந்தது. అయితే సూపు యేసు మీద ఉండింది. இவனுக்கு இந்த அலைகள் தெரியவில்லை, వీనికి ఇదంతా తెలియదు, ஆனால் அது ஓய்ந்திருக்கவில்லை. అది గమ్మున ఉండలేదు, இவனுக்கு தெரியவில்லை. వీనికి తెలియదు. காரணம் இவனுடைய பார்வை இயேசுவின் மேல். ఏలంటే వాని సూపు యేసు మీద ఉంది. ஆனால் అవుతే எப்ப இயேசுவின் மேல் இருந்த பார்வை ఎప్పుడు యేసు మీద ఉండి సూపు கீழே கடலின் மேல் வந்ததோ, వేరే పక్క తిరిగిందో விழத் தொடங்கினார், కింద పడిపోయాడు, மூழ்கத் தொடங்கினார். మునిగేదానికి ఆరంభమైంది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு 14 మత్తయి 14 28 இருந்து 31. பேதுரு அவரை நோக்கி, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பார்வை எங்க போயிடுச்சு? సూపు ఆడిపోయింది. ஆமென். గాలి இறங்கி நடந்த போது இயேசுவின் மேல் இருந்த பார்வை, దిగి నడిచినప్పుడు యేసు మీద ఉండే దృష్టి, நடக்க தொடங்கிய பிறகு அந்த பேர் அலையின் அந்த இரைச்சல்கள் அந்த அலையின் மேல் பார்வை போனது. వాడు దిగి నడిచినప్పుడు వాసింగ్ అతని చూపు మారియా. காற்று பலமாயிருக்கிறதை கண்டான். பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும். திருப்பி இப்ப யார பாக்குறான்? తిరిగి ఇప్పుడు ఎవరిని చూస్తాడు? நல்லா கவனிங்க, బాగా గమనించండి. திருப்பி இப்ப யார பாக்குறான்? తిరిగి ఇప్పుడు ఎవరిని చూస్తాడు? ஆண்டவரை பாக்குறான். దేవుణ్ణి చూస్తాడు. ஆமென். ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சீக்ரெட். ఇదే మన జీవితం అనే సీక్రెట్. நீ எப்ப ఆండవரை பார்த்து ஓடுறியோ, నువ్వు ఎప్పుడు దేవుని చూసి நீ పరుగుతావో ஜெயமாய் ஓடுவாய். నువ్వు జయంగా పరుగుతూ. ஆமென். ఆమేన్. எப்ப நீ உலகத்தை பார்த்து ஓடுறியோ, ఎప్పుడు నువ్వు లోకాన్ని చూసిపోతావో விழுந்துருவ மகனே. పడిపోతావు కొడుకా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல பக்கத்துல கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லணும். బాగా చేయిచ్చి చెప్పండి. ஆமென். ఆమేన్. எப்ப நீ இயேசுவை பார்த்து ஓடுறியோ, ఎప్పుడు నువ్వు యేసుని చూసి పరుగుతావో வெற்றியாய் ஓடுவாய், జయంగా పోతూ. ஜெயமாய் ஓடுவாய். జయంగా పోతూ. எப்ப உலகத்தை பாக்குறியோ, ఎప్పుడు లోకాన్ని చూస్తావో விழுந்துருவே. పడిపోతూ. ஆமென். ఆమేన్. சொல்லுங்க வேண்டாம். వద్దు. ஆமென். விழுந்துருவே, పడిపోతూ. மூழ்கிருவே, మునిగిపోతూ. போயிருவே, పోయిస్తూ. போய் சேர்ந்துருவே. வேண்டாம். వద్దు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. பேதுரு పేతురు மீண்டும் இயேசுவை பார்த்தான். మళ్ళా యేసుని చూశాడు. ஆமென். ఆమేన్. இயேசு கைப்பிடித்து தூக்கி எடுத்தார். యేసు వాని చేయి పట్టి ఎత్తుతాడు. இப்ப இன்னொரு வேதத்தில் இல்லாத ஒரு பகுதி உங்களுக்கு சொல்றேன். వాక్యం లేని ఒక దాన్ని చూపుతాము. இப்ப நடுக்கடல்ல 2 பேர். ఇప్పుడు మధ్య సముద్రంలో ఇద్దరు.
ఆమేన్. ఆమేన్. இயேசுவை தூக்கி எடுத்தது எங்க? యేసు వాడిని ఎత్తింది అక్కడ கடல்ல, సముద్రంలో, கடலுக்குள்ள. సముద్రం లోపల. இப்ப கடல்ல இயேசுவும் సముద్రంలో యేసును పేతురును ஆண்டவர் தூக்கி பிடித்து இருக்கிறார். దేవుడు తూకి ఎత్తుతాడు. இப்போ ఇప్పుడు நல்லா கவனிங்க. బాగా ఉండండి. இப்போ ఇప్పుడు படகுல ஏறணும். ఆ ధోని లెక్కల్లా. எத்தனை பேருக்கு புரியுது? పడగల ధోని లెక్కల్లా. படகு எங்க இருக்கு? ఆ ధోని ఆడుంది அங்க இருக்கு. దూరంగా ఉన్నాయి. இப்போ எப்படி படகுல ஏற முடியும்? ఎట్లా బోట్లు ఎక్కనవును? నీళ్ళ మీద నడియల్లా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. உன்னை மூழ்கடித்த నిన్ని మునిగించిన அதே கடலின் மேல் అదే సముద్రాన్ని మీద மீண்டும் பேதுரு நடந்தார். మళ్ళా పేతురు నడిచాడు. இயேசுவின் துணையோடு. యేసు సహాయంతో. இயேசுவை பிடித்துக்கொள். యేసువిని పట్టుకో. இயேசுவை பிடித்துக்கொள். యేసువిని పట్టుకో. அப்பாவை பார்த்து நீ நடந்தியன்னா నాన్న చూసి నడుస్తూ అంటే மீண்டும் நடப்பாய். మళ్ళా నడుస్తూ. இப்ப இயேசுவோடு நடக்கிறான். ఇప్పుడు యేసుతో నడుస్తాడు. வேதத்துல இல்ல, ఆ వేదంలో ஆனா లేదు. படகில் அமர்ந்தார்கள். ఆ బోని எப்படி அமர முடியும்? ఎట్లా కూర్చోనవును? திருப்பி நடக்கணும். తిరిగి నడియాల. திருப்பி நடந்தது எப்படி? తిరిగి నడిచింది ఎట్లా? எங்க நடந்தார்கள்? ఏడ నడిచారు? கடலில் மேல் நடந்தார்கள். సముద్రం మీద నడిచారు. இப்போ ఇప్పుడు அதே காற்று, అదే గాలి, அதே புயல் காற்று, అదే పెద్ద గాలి, அதே அலை. అదే గాలిలో எனக்கு இப்ப பயம் இல்ல. నాకు ఇప్పుడు భయం లేదు. ஏன்னா ఎలాంటే நான் இயேசுவோடு நடக்கிறேன். నేను యేసుతో నడుస్తాను. ஆமென். ఆమేన్. இயேசுவை நோக்கி பார்த்து యేసువిని చూసి மூழ்கல, మునిగిపోలే. உலகத்தை பார்த்து లోకాన్ని చూసి மூழ்கிட்டேன். మునిగిపోయావు. திருப்பி இயேசுவை பார்த்து తిరిగి యేసుని చూసి இயேசு தூக்கி எடுத்தார். యేసుని இப்ப తెత్తిచ్చాడు. நானும் இயேசுவும் அதே கடலில் மேல் நடக்கிறோம். నేను యేసును అదే సముద్రం మీద నడుస్తాము. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డారా, இயேசுவை நோக்கி பாருங்கள். యేసువిని చూడండి. அற்புதத்தை பார்க்காதீங்க, అద్భుతాన్ని చూడదండి. அப்பத்தை பார்க்காதீங்க, ఆ రొట్టెలు చూడదండి. கிடைக்கிற நன்மைகளை பார்க்காதீங்க, దొరికే మంచిదాన్ని చూడదండి. ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருக்காதே, ఆశీర్వాదాన్ని చూసి నడెద్దు. ஆசீர்வாதத்தின் மேல் கண் வைக்காதே. ఆశీర్వాదం మీద కండ్లు పెట్టద్దు. ஆசீர்வாதத்தின் மேலையும் கண் வைக்க கூடாது, அடுத்த ஆசீர்வாதத்தின் மேலையும் கண் வைக்க ఈ கூடாது. ఆశీర్వాదం ముందు సరి, ఇంకొకరి మీద ఆశీర్వాదాన్ని మీద సరి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆசீர்வாதத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவின் மேல் கண்ணை வை. ఆశీర్వాదం ఇచ్చే దేవుణ్ణి యేసువిని చూడండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒன்று, ఒకటి, ஆண்டவரை దేవుడే நோக்கி பார்த்தால் దేవుణ్ణి చూస్తే சகாயமாயிருப்பார். మనకు సహాయకుడిగా రెండు. ఉంటాడు. రెండోది ஆசீர்வாதம், ఆశీర్వాదం, விடுதலை, రక్షింపు. ஆமென், ఆమేన్. நன்மைகள் మంచిదాని எதையும் வைத்துக் கொள்ளலாம். ఏంటి కావాలన్నా పెట్టుకోవచ్చు. மூன்றாவது, మూడోది விலையேற பெற்ற ரட்சிப்பு. ఆతన ఆ డబ్బులే నా రక్షింపనేది. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பேதுரு சொன்னார், పేతురు చెప్పాడు, வானத்தின் கீழே ఆ ఆకాశానికి కింద இந்த பூமியில் ఈ భూమి நம்முடைய ரட்சிப்புக்காய் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் మనకు రక్షింపు కోసం ఇచ్చిన ఒకే இயேசு నామము, கிறிஸ்துவின் நாமம். ఆతన యేసుక్రీస్తువిன் నామము. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உங்களை யாத்ராகமத்துக்கு கொண்டு போகிறேன். మనం యాత్రాగానికి పోతాము. யாத்ராகமம்னா என்ன? యాత్రాగం అంటే யாத்திரை. యాత్ర, ஆமென். ప్రయాణాలు పడేది. எங்க உள்ள யாத்திரை? అక్కడ యాడుండే యాత్రలు கானானுக்கான யாத்திரை. ஆமென். కానానికి పోయే దారిలో. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த யாத்திரையில் ఈ యాత్రలో ஒரு இடத்தில் ఒక జాగాలో வேதம் சொல்லுகிறது, ఆ వేదం చెప్తాయి. 21ஆம் அதிகாரம், 21 இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறு. கொஞ்சம் சீக்கிரமா போறேன். ఇశ్రాయేలు జనాలు దేవునికి ముందు మునుమునుచారు. ஆமென். ஆமென். இதனால் దీనించి தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அந்த ஜனக்கூட்டத்தின் இடையிலே அனுப்புகிறார். దేవుడు ఆ సర్పాలు నొప్పిలిచ్చి చంపుతాడు. வனாந்தரத்தில் இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடித்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிகிறார்கள். ఈ అడవిలో ఆ జనాల్ని ఆ పాంబులు కొరికి ఎన్నో మనుషులు సస్తారు. இப்போ ஜனங்கள் மோசேயிடம் வந்து முறையிடுறாங்க. ఇప్పుడు జనాలు మోసే దగ్గర వచ్చి చెప్తారు, மோசே, நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம், మోసే మేము తప్పు చేసేసాము, எங்களுக்காய் செபி, మా కోసం ప్రార్థించుకో, எங்களுக்காய் வேண்டிக்கொள். మమ్మ కోసం వేண்டுకో. மோசே வேண்டுகிறார். మోసే అడుగుతాడు. ஆண்டவர் சொல்றார், దేవుడు చెప్తాడు, ஒரு சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை செய்து ఒక వెంగళములో సర్పాన్ని పెట్టి చేసి அதை உயர்த்தி வை. దాన్ని நாட்டு పైన ఎత్తి కట్టు. சர்ப்பம் கடிக்கிறவன் ఆ సర్పం இந்த కొరికే உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்த்தால்
அவன் ரட்சிக்கப்படுவான். ఆ కట్టిన సర్పాన్ని చూస్తే వాడు రక్షింపు వస్తుడు, ஆமென். బతుకుంటుడు. హల్లెలూయా. హల్లెలూయా. உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை பார்க்கிறவன் ఆ కట్టి పెట్టిన సర్పాన్ని చూస్తాడు, இந்த சர்ப்பத்தின் கடியிலிருந்து ரட்சிக்கப்படுவான். ఇది కొరికే సర్పాన్ నుంచి వాడు రక్షింపు எனக்கு పొందుకుంటాడు. தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இப்போ அதே இடத்துல அந்த வனாந்தரத்துல கொள்ளிவாய் சர்ப்பம் கடித்தவர்கள், అదే జాగాల వనాంతరములో దాని కొరికిన அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை వాళ్ళు பார்த்தார்கள். రక్షింపు తీసుకునేదానికి ఒకే దారి దాని చూస్తారు. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். యేసుక్రీస్తు సిలువలో మన కోసం కొట్టల్పడ్డాడు. நமக்காய் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு మన కోసం సిలువలో లేపిన యేసు நம்முடைய பாவங்களுக்காய் మన పాపాల కోసం அவர் பாவியாய் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். అతను పాపిగా సిలువలో కొట్టల్పడాడు. பாவிகளின் கொடூர தண்டனை தான் சிலுவை மரணம். పాపిలకు నిండా దండన అదే సిలువ. ஹல்லேலூயா, హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. காரணம், ఎలాంటే அவர்களுடைய மாம்சம் వాళ్ళ మాంసము இந்த பூமியை மீண்டும் தீட்டுப்படுத்த கூடாது என்பதற்காகத்தான் பூமிக்கும் வானத்துக்கும் இடையே அவர்களை அந்தரத்தில் அப்படியே தொங்க விடுவது சிலுவையில். మాంసము ఈ భూమిని చెడ్డది చేయకూడదని దానికి మధ్యలో యేసు సిలువలో వాళ్ళని కొట్టాల్తారు. பாவம் என்னவென்று அறியாத இயேசு, పాపం ఏమని చూడకుండా ఉండిన యేసు, பாவம் என்னவென்று அறியாத இயேசு పాపం అనేది ఏమి తెలియని ఉండిన நம்முடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர் பாவியாய் உயர்த்தப்பட்டார். మన పాపాలని గురించి అతను పాపిగా సిలువలో కొట్టలాడు. எனவே ஒரு மனித குலத்தில் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க ఒక வேண்டும். మంచి రక్షింపు తీసుకోవాలంటే ఆ సిలువలో కొట్టాల్పడి యేసుని వాడు చూడాలా. வரப்போகிற மிகப்பெரிய அழிவு, వచ్చే మిగ ఆపత్తుల్లో நரக ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ள నరగ అగ్నిలోంచి நாம் తప్పించుకోవాలంటే நோக்கி பார்ப்பதற்காக உயர்த்தப்பட்ட அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. మనము చూసుకోవాలనే ఆ ఎక్కలు పట్టిన యేసుని చూసి 1 கலாத்தியர் 3:1 வாசிக்க கேட்கலாம். 1 కలాతియర్ 1:18 చదువుతాము. கலாத்தியர் 3:1. 1 కలాతియర్ யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுடைய கண்களுக்கு முன் பிரதிட்சயமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே, రక్షింపు పొందుకున్న విశ్వాసులారా, ரட்சிக்கப்பட்ட தேவஜனமே, రక్షింపు తీసుకున్న జనాలలో நாம் ரட்சிக்கப்பட்டது మనం రక్షింపు తీసుకొని நமக்கு முன்னால், మనకు ముందు நம்முடைய கண்களுக்கு முன்னால் కండ్లకు ముందు சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு முன்னால் உயர்த்தப்பட்டதால், సిలువలో కొట్టల్పడిన యేసు మనకు ముందు లేపించి, கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், కలాతియర్కి రాసినప్పుడు పౌలు చెప్తాడు, எப்படி நீங்கள் வழி தவறி போனீர்கள். ఎట్లా మీరు దారి తప్పిపోయారు. காரணம், ఎలాంటే நீங்கள் ரட்சிக்கப்படும் போது మీరు రక్షింపు తీసుకొని சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாய் இயேசு உங்களுக்கு பிரதிட்சயமாய் வெளிப்பட்டாரே. మీరు సిలువలో కొట్టిన యేసు మీకు ముందు సిలువలో రక్షింపు తీసి చెప్పి చూపించాడు. அப்படி என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி, రక్షింపు పొందుకోవాలనే ఒకే இந்த దారి, மனிதகுலம் ரட்சிக்கப்பட ஒரே வழி, ఈ మనుష్య కులాలు రక్షింపు తీసుకోవాలని ఒకే దారి, நமக்காய் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நம்முடைய கண்கள் காணட்டும். మన కోసం సిలువలో కొట్టిన యేసు మన కళ్ళు చూడండి. நம்முடைய கண்கள் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். సిలువలో కొట్టల్పడిన యేసు మన కళ్ళు చూడండి. 1 கொரிந்தியர் 1:18 வாக்கியம். 1 కొరింథీయులు 1:18 వాక్యము. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படியாய் சொல்லுகிறார், పౌలు కొరింథీయులకు రాసిన ఈ తర చెప్తాడు, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் సిలువని గురించి ఉపదేశము நமக்கு அது தேவ பலம். మనకు అది దేవుని ఒక బలం. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. சிலுவையை பற்றிய உபதேசம் இனி ஒரு நாட்களில் தெளிவாய் மீண்டும் விவரமாய் சொல்லுகிறேன். సిలువని గురించి ఉపదేశాలను బాగా చెప్తాం. నెక్స్ట్ இன்றைக்கு முடிக்கிறேன். ఈ పొద్దు ముగిస్తాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய கண்கள் మన కండ్లు சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். సిలువని చూసి ఉన్ని, சிலுவையில் அறையப்பட்டதாய் நம்முடைய கண்களுக்கு
பிரதிச்சயமாய் வெளிப்பட்ட அந்த இரட்சகரை நோக்கி பார்க்கட்டும். సిలువలో కొట్టల్పట్టిన ప్రత్యక్షిగా యేసుని చూడి మన కండ్లు ఉన్నాయి. இயேசு கல்வாரி சிலுவையில் உயிர் நீத்த போது యేసు కల్వారి సిలువలో ప్రాణముడిసినప్పుడు அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னார், నూற்றுకు అధిపతి యేసుని చూసి చెప్పాడు, இவர் மெய்யாகவே தேவகுமாரன். ఈతన నిజమైన దేవుని కుమారుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி ரட்சிக்கப்பட்டான் என்று. వేద శాస్త్రులు చెప్తారు ఆ నూற்றுకు అధిపతి వాడు రక్షింపు పొందుకున్నాడు అని. ஏனென்றால் ఎలంటే அவன் இரட்சகரை நேருக்கு நேராய் தரிசித்தவன். వాడు రక్షకుని నేరుకు నేరుగా దర్శనం நம்முடைய கண்களும் మన కండ్లును இந்த உலகத்தை காட்டிலும் ఈ లోకాన్ని இந்த உலகத்தில் போவதை பார்க்கிலும் ఈ లోకాల్లో పోయేదానికన్నా நமக்கு முன்னால் మనకు ముందు நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டவராய் మనకు సిలువలో நம்முடைய కొట్టబడిన கண்களுக்கு முன்னால் பிரதிச்சயமாய் தோன்றுகிற మన కండ్లకు ముందు ప్రదర్శన இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். యేసుక్రీస్తుని చూడని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நான் விசுவாசிகளோடு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். మనము విశ్వాసంలో விசுவாசிக்கிறேன். విశ్వాసిస్తాము. ஆமென். ఆమేన్. பாஸ்டர் தான் சொன்னாரு, పాస్టర్ చెప్పాడు சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கணும்னு. సిలువలో కొట్టిన యేసుని చూడాలని. கிளம்பி போயிடாத. ఎలబారి పోయిడద్దు. ஆமென். அதனால தான் சொன்னேன், நான் விசுவாசிகளிடம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். నేను విశ్వాసీల దగ్గర ప్రసంగం நம்முடைய చేస్తున్నాను. கண்களுக்கு முன்பாய் మన కండ్లకు ముందు சிலுவையில் அறையப்பட்டவராய் இயேசு பிரதிஷ்யமாய் இருக்கட்டும். సిలువలో కొట్టల్పడిన యేసు మనకు ప్రదర్శనగా அவரே ரட்சிப்பின் வழி. ఆతన రక్షింపు பக்கத்துல దారి. கை கொடுத்து சொல்லுங்க, அவரே ரட்சிப்பின் வழி. ఆతనే రక్షింపని దారి. அவராலே அன்றி வேறொரு மார்க்கம் இல்லை. ఆతనే విడిస్తే వేరే దారి మనకు లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய கண்கள் మన కండ్లు நம்முடைய ஆண்டவரை நோக்கி మన பார்க்கட்டும். దేవుణ్ణి చూసి ஒன்று ఒకటి சகாயத்திற்காய், ఆతన సహాయానికి. ரெண்டு రెండోది ஆசீர்வாதம் விடுதலைகளுக்காய், ఆశీర్వాదం రక్షణ நன்மைகளுக்காய், మంచి దాని కోసం, அதிசயங்களுக்காய், ఆ విశ్వాసానికి, அற்புதங்களுக்காய். అద్భుతాల కోసం. மூன்று మూడోది வரப்போகிற நரக ஆக்கினையிலிருந்து వచ్చే నరక అగ్నికి நம்மை ரட்சிக்கப்படும்படியாய், మనము రక్షింపు நாம் ரட்சிக்கப்படும்படியாய், మనం రక్షింపు తీసుకోవాలి. நம்முடைய ரட்சிப்புக்காய் మన రక్షింపు కోసం சிலுவையில் அறையப்பட்ட సిలువలో కొట్టల్పడిన இயேசு கிறிஸ்துவை యేసుక్రీస్తుని நம்முடைய கண்கள் பிரதிஷ்யமாய் காணட்டும். మన కండ్లు ప్రదక్షిణగా చూడండి. கண்கள் கண்கள் உங்கள் கண்கள் మీ కండ్లు அவரை கண்டு ఆతని చూసి அவருடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளட்டும். ఆతన మంచిది అన్ని తీసుకొని வாழ்த்துகிறேன். கண்களை மூடலாம். కండ్లు మూసుకుంటాం. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఈ నీ మాటలకు స్తోత్రం. இயேசுவே, నానా, இந்த உலகம் ఈ లోకం எங்களுக்கு நிராசையை தரும்போது, మాకు నిరాశలు ఇచ్చినప్పుడు, உலகம் లోకం எங்களுக்கு பயத்தை தரும்போது, భయం ఇచ్చినప్పుడు, உலகம் లోకము எங்களை பைத்தியக்காரன் ஆக்கும்போது, మమ్మల్ని పిచ్చివాడుగా చేసి நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். మేము మిమ్మల్ని చూస్తాము. நீர் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறீர். మీరే నాకు సహాయుడుగా நீர் எங்களுக்கு அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறீர். మీరు మాకు అద్భుతాలుగా దేవుడుగా ఉండారు. நீர் எங்களின் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறீர். మీరు నా రక్షింపు దేవుడుగా ఉండారు. உம்மை நோக்கி பார்க்கிறோம். మిమ్మల్ని చూస్తాము. உம்மை நோக்கி பார்க்கிறோம். మిమ్మల్ని చూడి చూస్తాము. ஆண்டவரே, దేవుణ్ణి எங்கள் ரட்சிப்புக்காய் మా రక్షింపు కోసం உயர்த்தப்பட்ட లేపిన పడి கொல்கோதா மலையின் மேல், గొల్గొతా కొండ మీద, ஓ கல்வாரி மலையின் மேல், ఆ కల్వారి కొండ మీద எங்களுக்காய் சிலுவையில் உயர்த்தப்பட்ட మా కోసం సిలువలో లేపించిన உம்மை நோக்கி பார்க்கிறோம். మిమ్మల్ని చూస్తాం. దేవుడా, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డని ఆశీర్వదించండి. எங்கள் கண்கள் எப்போதும் உம்மை நோக்கி మా இருக்கட்டும். కళ్ళు ఎప్పుడు మిమ్మల్ని చూసి ఉన్ని. நிராசையும் నిరాశలు, நிந்தையும் அவமானங்களும் నిందలు, అవమానాలు இந்த உலகம் தரும்போது ఈ లోకం ఇచ్చినప్పుడు நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். మేము அப்பா, మిమ్మల్ని చూస్తాం తండ్రి. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డని ఆశీర్వదించండి. ஒருவரும் ఒక్కరు கைவிடப்பட்டு விடக்கூடாதப்பா. వాళ్ళు విడిచిపోకూడదు తండ్రి. இங்க இருக்கிற ஒரு பிள்ளையும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ఇక్కడ ఉండే ఒక్క బిడ్డను సేయి విడిచిపోకూడదు. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் రక్షకుడు యేసుక్రీస్తు నామములో ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ஆசீர்வதியும். రక్షింపు అందుకున్న బిడ్డలు அவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க. వాళ్ళకు ఆ రక్షింపు అనుభవాన్ని ఇవ్వండి. இந்த ஆண்டவரே, இந்த சத்தம் கேட்கிற யாவரும் దేవుడా, ఈ శబ్దం వినే உம்மை ఎవరు நோக்கி பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். మిమ్మల్ని చూసి ఆశీర్వాదాలు పొందుకోండి. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువి నామములో తండ్రి. ஆமென். ఆమేన్. ஆமென்.